ஊர்லயே பிரச்சனை, தமிழ்லயே பிரச்சனை. தமிழ் எழுதுனா பாஸ் இல்ல. தமிழ் எழுதுனா பாஸ் இல்ல சார். ஒருத்த பேப்பர் வந்து இதுக்கெல்லாம் நீங்களே பொறுப்பு சார். இந்த பேட்டிய பார்க்குறவங்க அத வந்து என்னைய வந்து கேட்பாங்க. அதனால நான் சொல்றேன். நீங்க தான் நான் பொறுப்பு. சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன். ம். நீங்க 60 கேள்வி நான் கேட்கிறேனே, ம். 60 கேள்வி தமிழ் கேள்வி இருக்கு, 60 கேள்வி இங்கிலீஷ் கேள்வி இருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த குரூப் ஏ எக்ஸாம், மெயின் எக்ஸாம். அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பனா எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருக்கு. ம். அந்த தமிழ் கேள்விகள் நீங்க ஏன் கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் கேள்விகள் நீங்க ஈஸியா கேக்குறீங்க? ம். அதுவே தப்பு தானே? நீங்க சொல்றது பார்த்தா டிஎன்பிஎஸ்சி தேர்வே ஒரு கண் துடைப்பு தான்றீங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு கண்துடைப்பு. கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா கேட்க வேண்டியது. தப்பு தப்பான்னா எப்படி? கேள்வி தப்பா? இல்ல இருக்கிற 4 பதில் தப்பா? கேள்வி எதையாவது சொல்லுங்க. கேள்வி ரைட்டு, விடைகள் தப்பு. ஒரு உதாரணம் சொல்றேன். உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. உப்பு ஆமா. சத்தியாகிரகம் நடக்கும்போது 1930யா? 30 ஆமா. தஞ்சாவூர் கலெக்டர் யாருன்னு ஒரு கேள்வி. அப்போ சரிங்களா? ஆமா. அப்ப கலெக்டர் இருந்தாரா? கலெக்டர் இருந்தாரு. அதுல வந்து ராரன், RARAN ராரன் அப்படின்னு ஒரு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருக்கிறாரு. இவங்க அதை வந்து ராஜன்னு போட்டிருக்கிறாங்க. ராஜன்னு பேர் வச்ச தமிழ்நாட்டுக்காரன் எவனாவது 1930ல கலெக்டர் இருப்பானா? அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறாருன்னா அதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். ராஜன்னு பேர் வச்சவங்க கூட உண்மையிலே ராரன் ஆளே அதுவே தப்பு. அவரே தப்பா எழுதியிருக்கிறாரு. வெங்கடேசன் அவர்களே இந்த புத்தகத்தை தப்பா எழுதியிருக்கிறாரு. சரி. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தாரன். இதை கூட வெரிஃபை பண்ணாம ஒரு புக் எடுத்துக்க வேண்டியது, அதுல கூட ஒரு லைன் எடுத்து கொஸ்டினா கேட்க வேண்டியது. கேட்டா கடைசி வந்து நாங்க வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டில நாங்க வந்து முன்னாடி வச்சிருக்கோம். என்ன இன்டெலெக்சுவல் தானே அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம். தப்பு தப்பா கேக்குறது எய்சா இன்டெலெக்சுவல். ஒரு கேள்வியை வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியல. ஒரு கேள்வி சார் விட்டுருங்க. வேற ஏதாவது நீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சார். சுதேசி சங்கம் ஒரு கேள்வி கேக்குறாங்க. சுதேசி இயக்கம் வேற, சுதேசி சங்கம் வேற. ஆமா ஆமா. சுதேசி சங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் இங்கிலீஷ்ல. சுதேசி இயக்கம்ங்கிறது சுதேசி மூவ்மெண்ட். சோ சுதேசி சங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் ராமானுஜ ஆச்சாரி, தஞ்சை ராமானுஜ ஆச்சாரி. கேக்குறாங்க கேள்வி. சுதேசி சங்கத்தின் தமிழக தலைவர் ராமானுஜ ஆச்சாரி இருக்குது. இங்கிலீஷ்ல சுதேசி மூவ்மெண்ட் கேக்குறாங்க. அங்க நம்முடைய வாவு சிதம்பரம் பேர் இருக்குது. அப்ப இங்கிலீஷ் எழுதுறவங்க என்ன ஆன்சர் எழுதுவாங்க? வாவு சிதம்பரம் எழுதுவாங்க. தமிழ் எழுதுறவங்க என்ன எழுதுவாங்க? ராமானுஜாச்சாரி எழுதுவாங்க. நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? இதை சேலஞ்ச் பண்றதுக்கு நான் 2 வருஷம் கோர்ட்ல போய் அலையணும். கேட்டா எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லிடுவீங்க. ஒவ்வொரு தேர்விலையும் குரூப் 1 தேர்வுல மினிமம் 40 கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் அது ஏதாவது தப்பு இருக்குது. குரூப் 1க்கும் குரூப் 2க்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் கிடையாது. நமக்கு கவர்மெண்ட் பசங்க வந்து கவர்மெண்ட் அரசு பள்ளியில இருந்து படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது. நீ வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா? குரூப் 2ல பொது தமிழ் கேள்விகள் கஷ்டமா வச்சு நான் உங்களை வெளியே அனுப்பிடுவேன். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறியா? நீ தமிழ்ல தான் எழுதுவ, நான் மார்க் போட மாட்டேன்.